இங்க ஒரு கொச்சையான அரசியல் திரும்ப திரும்ப கட்டி எழுப்பி அதான் தமிழ் தேசம் என்று சொல்லுங்க. நமக்கென்று ஒரு மிகப்பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிற தோழர்களே. அந்த பொறுப்பு என்னவென்றால் 1,00,000 இந்திய படையை விரட்டி அடித்த மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியலை படியுங்கள். பெரியார் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவரது உரைகள் இருக்கின்றன, அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உரைகளை தேடி எடுத்து படித்து வாசித்ததில் கற்றுக்கொள்ளுங்கள். இதுல இருந்துதான் அரசியல் பறக்கும். தமிழ் தேசிய அரசியலை சீமானிடமிருந்து காக்க வேண்டும். செகுவேராவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவன் நான். நல்லவேளை பிடல் காஸ்ட்ரோட அறிமுகப்படுத்துவது நான் தான் சொல்லாம இருக்கு. இதையெல்லாம் நம்பி விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் அங்க இருக்க, அவர்களைத்தான் பாதுகாக்க வேண்டும். மரியாதை நிமித்தமாக வானதியை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக பொன்னாரை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்தை சந்திப்பார். ஆனால் மரியாதை நிமித்தமாக என்றைக்கும் தமிழினத்துக்காக போராடக்கூடிய எவரையும் சந்தித்ததில்லை. நம்மாழ்வார் அவர்களை தமிழர்களை தெலுங்கு என்று சொல்லி அந்த கட்சி பரப்புரை செஞ்சது அவர் உயிரோடு இருக்கிறப்ப. ஏன்னா அவர் மீது போராட்டத்தை கட்டி நடத்திட்டு இருந்தார். அந்த போராட்டம் போய் சேர மாட்டார், அதெல்லாம் சேர மாட்டார். நம்மாழ்வார் இறந்த உடனே இவர்தான் ஒரு விவசாயி என்பதை போல நம்மாழ்வார் படத்தை எல்லா இடத்தையும் வச்சுட்டு இருக்கு. உங்க தலைவர்னா துணிச்சல் இல்லாதவராக இருக்கிறாரு. போராடுவதற்கான எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு போராட்ட அமைப்பை கட்டுவீர்கள்? எப்படி இங்க கூட திமுக அதிமுக என்கிற மாபெரும் ஜாம்பவான்களுக்கு எதிராக எப்படி கட்சி உருவாக்க முடியும்? எப்படி சாத்தியமாக முடியும்? சாதிய குடி என்று சொல்லி ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. குடி என்றால் பழங்குடிக்கு தான் குடி என்ற பெயரை சொல்லுவார்கள். ஏனென்றால் பழங்குடிகளுக்கு தான் தனி சொத்து கிடையாது. பணக்கார ஏழை பணக்காரன் கிடையாது.